மராட்டிய மாநிலம் சாக்ரி அப்படிங்கிற பகுதியில் 25 வயதான ஜெயஸ்ரீ அப்படிங்கிற ஒரு இளம்பெண் நேற்றைய முன்தினம் சாலையோரமாக இறந்து கிடந்திருக்காங்க. இதை பார்த்த பொதுமக்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அங்கே வந்த போலீஸ்காரங்க இவங்க இறந்து கிடந்த நிலைமை பார்த்து இது ஒரு கொலையாக இருக்கலான்னு சந்தேகப்படுறாங்க. இந்த சடலத்துக்கு மேலே ஒரு பைக்கும் கிடந்திருக்கு. இவங்க கிடந்த இடத்துல இவங்களோட பர்ஸ் மற்றும் பணம், நகை எல்லாமே அப்படியே பக்கத்தில் கிடந்திருக்கு. இது ஒரு விபத்துன்னு நினைக்கணும்னு யாரோ பிளான் பண்ணி பண்ணதா போலீஸார் சந்தேகப்பட்டாங்க. ஏன்னா இந்த ஜெயஸ்ரீயோட கழுத்து மற்றும் மற்ற சில பகுதிகளில் கொடூரமாக அடிக்கப்பட்ட நிறைய காயங்கள் இருந்ததை போலீஸ்காரங்க பார்க்குறாங்க. இது விபத்தினால் ஏற்பட்ட காயம் இல்லைன்னும் இந்த ஜெயஸ்ரீயோட வாய் கைக்குட்டையால் பொத்தப்பட்டிருந்ததும் இன்னும் போலீஸ்காரங்களுக்கு இவங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னு தீவிரமான சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. இந்த சந்தேகத்தின் அடிப்படையில் போலீஸ்காரங்க இவங்க குடும்பத்தார்கிட்ட விசாரிக்கிறாங்க. இந்த விசாரணையில் போலீஸ்காரங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. என்னன்னா, இந்த ஜெயஸ்ரீக்கு அக்ஷய் சோனாபானிங்கிற ஒரு நெருங்கிய நண்பன் இருந்ததாகவும் அவரையும் 2 தினங்களாக காணலைன்னும் அவருடைய மொபைல் நம்பர் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டதும் தெரிய வந்தது. இதன் அடிப்படையில் போலீஸ்காரங்க 2 பேரோட மொபைல் நம்பரை வச்சு விசாரிக்கும்போது இவங்க 2 பேரும் யோகேஷ் வையா சாமியாரோட அடிக்கடி ஃபோனில் பேசிகிட்டு இருந்தது தெரிய வந்திருக்கு. இந்த தகவல்களின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட போலீஸ்காரங்களுக்கு யோகேஷ் வையா சாமியாரோட ஆசிரமத்திற்கு இந்த அக்ஷய் சோனாபானியும் ஜெயஸ்ரீயும் போயிட்டு வந்தது தெரிய வந்திருக்கு. இந்த 2 பேரும் யோகேஷ் வையா சாமியாரை சந்திக்க அமாவாசை அன்னைக்கு போயிருக்காங்க. இந்த தகவலின் அடிப்படையில் போலீஸ்காரங்க இந்த சாமியாரை பிடிச்சி கிடுக்குப்பிடி விசாரணை செஞ்சுருக்காங்க. இந்த விசாரணையில் தப்பிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்ச சாமியார் 2 பேரையும் நான் தான் கொலை செஞ்சேன் அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிட்டாரு. அவங்க 2 பேரும் அவங்களோட குடும்ப பிரச்சனையை தீர்க்கறதுக்காக இந்த சாமியாரை பார்க்க அமாவாசை அன்னைக்கு சேர்ந்து வந்திருக்காங்க. அப்போ இந்த சாமியார் அமாவாசை சடங்கு, அகோரி பூஜை அப்படின்னு சடங்குகள் செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அப்போது இந்த 2 பேருக்கு இடையில இந்த பூஜைக்கு கொடுக்க வேண்டிய பணம் பற்றி வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அப்போது இந்த 2 பேரும் வாக்குவாதம் பண்ணதை பார்த்த சாமியார் அவரும் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அப்போ 3 பேருக்கும் இடையில கருத்து வேறுபாடு நடந்திருக்கு. உடனே கோவான இந்த சாமியார் ஒரு பெரிய கனமான இரும்பு கம்பியை வச்சு அக்ஷயோட தலையில் ஓங்கி அடிச்சிருக்கான். உடனே அந்த அக்ஷய் அந்த இடத்துலையே இறந்து போயிருக்கான். இதை பார்த்த சாமியார் அக்ஷயோட உடம்ப அவரோட மடத்திற்கு பக்கத்தில் இருந்த ஒரு பாலடைஞ்ச இடத்துல குழி தோண்டி புதைச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த ஜெயஸ்ரீ நடந்ததெல்லாம் பார்த்துட்டு வெளியில் போய் சொல்லிடுவான்னு அவளையும் கொலை செய்ய இந்த சாமியார் நினச்சிருக்காரு. தன்னுடைய நண்பன் அந்த இடத்துல இறந்து போனதை பார்த்த ஜெயஸ்ரீ அங்கேருந்து பயந்து ஓடி இருக்காங்க. ஆனாலும் அவங்கள விரட்டி பிடிச்சி அவங்க வாயை சத்தம் கேட்காம இருக்கணும்னு கர்ச்சிஃபை அவங்க வாய்க்குள்ளே வச்சு திணிச்சு அதுக்கப்புறம் அவங்க கழுத்தை நெரிச்சு பலமாக அடித்து கொன்னிருக்காரு இந்த சாமியாரான யோகேஷ் வையா. ஜெயஸ்ரீயை கொலை செஞ்சதுக்கு அப்புறம் ராய்ப்பூர் சாலையில் அவங்க உடம்பை போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு பைக்கையும் போட்டுட்டு இப்போ இது விபத்து நடந்த மாதிரியே இருக்கும் அப்படின்னு நினச்சி அங்கேருந்து வந்துட்டார். இப்போது இதெல்லாம் கேட்ட போலீஸ்காரங்க அவருடைய ஆசிரமத்துக்கு பின்னாடி அந்த அக்ஷயை புதைச்சிருந்த இடத்த காட்ட சொல்லி அவருடைய பாடியையும் எடுத்துட்டாங்க. 2 பேருடைய உடலையும் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. இப்போது இந்த சாமியாரை கைது பண்ணிட்டாங்க. இது பற்றின வழக்கு இப்போ நடந்துட்டுருக்கு. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.